த மொமெண்ட் பார்க்கும்போது தாவேகா தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா இருக்கு. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். 49 இடங்கள்ல தாவேகா முன்னணியில இருக்கு, 48 இடங்கள்ல திமுக முன்னணியில இருக்கு, 27 இடங்கள்ல அதிமுக முன்னணியில இருக்கு. கிட்டத்தட்ட இப்போதைக்கு தாவேகா தான் தமிழகத்துடைய சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா. இது கண்டினியூ ஆகலைனாலும் விஜய் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். விஜய் அவர்கள் அதிமுகவிற்கு மட்டும் பாதகத்தை ஏற்படுத்தவில்லை, திமுகவிற்கும் பாதகத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். அதிமுக நீங்க பாருங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப கம்மியான நம்பர்ஸ்ல இருந்தாங்க, அவங்களும் இப்போ 35 வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த முடிவுகள் நம்ம பார்க்கும்போது நிறைய இடங்கள்ல தாவேகா இனிஷியல் ட்ரெண்ட்ல அவங்க எடுத்ததுமே அந்த பீக் போறதை நம்ம வந்து பார்க்குறோம். விஜய் அவர்கள் சிங்கிளா 49 இடங்கள்லையும் திமுக 47 இடங்கள்லையும் முன்னணியில் இருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இப்போதைக்கு விஜய் அவர்கள் தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா. ஒருவேளை திமுக அவர்கள் இந்த இன்குமெண்ட் கவர்மெண்ட் வந்து கண்டினியூ ஆனாலும் கடந்த 5 ஆண்டுகளை போல இந்த 5 ஆண்டுகள் அவங்களுக்கு ஒரு கேக் வாக்கா இருக்காது. முதல் முறையாக தாவேகா சார்பாக கண்டெஸ்ட் பண்ணவங்க மொத்தமாக வேட்பாளர்கள் 233ல 50 பேர் முன்னிலையில் இருக்காங்க. அந்த காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். திமுக வந்து 48 தான் இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு விஜய் தான் வந்து அந்த சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்காரு. இது தமிழக அரசியல்ல ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு, தமிழக அரசியலே புரட்டி போடுற ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக தான் வந்து பார்க்கப்படுது. திமுக தொடர்ந்து பின்னடைவை சந்திக்கிறாங்க, தாவேகா தொடர்ந்து முன்னணியில் இருக்காங்க, அதிமுக ஒரு மாதிரி மாடரேட்டா பெர்ஃபார்ம் பண்றதை நம்ம 2 பேர் சேர்ந்த 87 தொகுதிகள் முன்னிலையில் இருக்காங்க. நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் சொன்ன கருத்துக்கள் தான் எனக்கு ஞாபகம் வருது. இந்த தேர்தல் தான் தமிழ்நாடு அரசியலை புரட்டி போடக்கூடிய அரசியல், மிகப்பெரிய அரசியல் மாற்றங்கள் நிகழலாம் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எம்பி திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருந்தாரு. வைகோ அவர்கள் சொன்னாரு விஜய் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னு. அதே போல இவர் சொல்லியிருந்தாரு, சண்முகம் முன்னாள் மாநில செயலாளர் கம்யூனிஸ்டை சேர்ந்தவர், அவர் சொல்லியிருந்தாரு இந்த 5 ஆண்டுகளை பொறுத்திருந்தாங்க பார்க்கணும், விஜய் அவர்களும் ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. அது இங்க தெரியுது. குன்னம் தொகுதியில சிட்டிங் மினிஸ்டர் சிவசங்கர பின்னுக்கு தள்ளி தாவேகா வேட்பாளர் முன்னிலையில் இருக்கிறார். அதே போல வேளச்சேரியில வந்து இப்ப நம்ம பார்க்கிறோம் ஆர் குமார் அவர்கள் தாவேகா சார்பா போட்டியிட்டு ஆர் குமார் அவர்கள் முன்னிலையில் இருக்கிறார். இங்க வந்து ஆக்சுவலா அசோக் அவர்களுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கு சொல்லப்பட்டது. அதிமுக இருந்தது, ஆனா எல்லா கணிசமான வாக்குகள் அதிமுக வாக்குகளையும் திமுக வாக்குகளையும் பெரிய அளவுக்கு விஜய் வந்து எடுத்திருக்காரு. விஜய் கணிசமா வாக்குகளை பிரிச்சும் வந்து இருக்காரு. குறிப்பா திமுக கிட்ட இருந்து பெரிய அளவுக்கு வாக்குகள் எடுத்திருக்கிறது தான் நமக்கு இந்த ட்ரெண்டை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. அதிமுகவை விட எனக்கு இதுல என்னன்னா அசன் மௌலானா அந்த தொகுதியை சேர்ந்தவரே கிடையாது. அவர் 2011 பாத்தீங்கன்னா வேற தொகுதியில கண்டெஸ்ட் பண்ணாரு, 2016 நினைக்கிறேன் வேற தொகுதியில கண்டெஸ்ட் பண்ணாரு. அவங்க அப்பா தேனிக்காரர்னு நினைக்கிறேன், தங்க தமிழ்ச்செல்வன் எதிர்த்து 2 முறை ஜெயிச்சாருன்னு நினைக்கிறேன். அவர் 2வது பொசிஷன்ல வந்து இவர் 3வது பொசிஷன்ல வர்றாருங்கிறது எப்படி பாருங்க, ரொம்ப முக்கியமான அதிர்ச்சி இல்லையா? ரொம்ப முக்கியமான அதிர்ச்சி தான், அதிமுக அதிர்ச்சி தான். திமுக 54 இடங்கள் கூட்டணியா, தாவேகா தனியா 52 இடங்கள்ல முன்னணியில இருக்கிறத பாக்குறோம். சோ கிட்டத்தட்ட தாவேகா 54 தொகுதிகளில் முன்னிலையில இருக்காங்க, திமுக வெறும் 53 தொகுதிகளில் தான் முன்னிலையில இருக்காங்க. ஏன் இந்த வெறும்னு சொல்றோம்னா இயர்லி ட்ரெண்ட்ஸ்ல பார்க்கும்போது திமுக எங்கேயோ இருந்தாங்க, தாவேகா 9-10 இருந்தாங்க. இப்ப பார்க்கும்போது அதே 53ல இருக்கிறாங்க. தாவேகா 54 தொகுதிகளை கடந்து போயிட்டு இருக்காங்க. அதிமுக 40 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்காங்க. கிட்டத்தட்ட 90 தொகுதிகள், 117 + 1 118 வேணும். 90 தொகுதிகள்ல அதிமுகவும் தாவேகாவும் இணைந்து முன்னிலையில் இருக்காங்க. கிட்டத்தட்ட 56 இடங்கள்ல போறாங்க, திமுக 52 இடங்களா மாறுது. நம்பர்ஸ் அப்படிதான் நமக்கு இனிஷியலா தெரியுது. சோ தாவேகாவுடைய வேட்பாளர்கள் இனிஷியல் ஆரம்பத்துல இருந்தே தபால் வாக்குகளை முன்னணியில் இருந்தாலும் இவிஎம் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் பெரிய அளவுக்கு வந்து அவங்க முன்னணியில் இருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அவங்க வாக்குகள் கணிசமா போது. ஒருவேளை அந்த மிராக்கல் நடக்க வாய்ப்பு இருக்கு அருண்? மிராக்கல் நடக்குமா இல்லையான்னு தெரியல. ஆனால் விஜய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். நான் வந்து ஒரு விஜயகாந்தெல்லாம் கிடையாது, நீங்கள் என்னை ஒதுக்கி தள்ளிட முடியாது, வெறும் 8% 10%க்குள்ளே என்னை சுருக்கிட முடியாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கிறார். இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் என்னை எள்ளி நகையாடினீங்க, நான் களத்திலே இல்லை, வெறும் சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராம் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் சொன்னீங்க. ஆனால் இனிஷியல் ட்ரெண்டில் பாருங்கள், நீங்கள் கூட்டணியாக வாங்கின சீட்டை விட நான் தனித்து நின்று வாங்கியிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ட்ரெண்டை அவர் காமிக்கிறார். ஒருவேளை இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆனா ஒரு மிகப்பெரிய மிராக்கிள் தான் நம்ம எடுத்துக்கோம். கிட்டத்தட்ட நீங்க இந்த இப்ப நீங்க ஏர்லி போற இந்த ட்ரெண்டை பார்க்கும்போது அந்த மிராக்கிள் நடக்கிற மாதிரியான சூழ்நிலைகளை தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஏன்னா திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் கிட்டத்தட்ட 60, திமுக கூட்டணிக்கும் தாவேகாவுக்கும் கிட்டத்தட்ட இந்த விஷயங்களை பார்க்கும்போது எனக்கு ஹரியானா எலெக்ஷன் தான் ஞாபகம் வருது. ஆரம்பத்தில் காங்கிரஸ் வந்து 2/3 இடங்கள்ல வந்து அவங்க முன்னிலையில் இருந்தாங்க. ஆனால் ஆட்சி அமைச்சது பாஜக இருந்தது. அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டை நோக்கி போகுதோ என்னமோ தெரியல. இந்த ட்ரெண்ட் படி பார்க்கும்போது விஜய் அவர்கள் தனித்து ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த இடத்துல தான் அவர் வந்து இருக்காரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு முடிவா வந்து பார்க்கப்படுது. ஏன்னா கிட்டத்தட்ட திமுக கூட்டணிக்கும் தாவேகாவுக்கும் 9 இடங்கள். நான் என்ன பாக்குறேன்னா
61, 51, அவங்க 40, ஒரு மும்முனை போட்டி இருக்கும்போது அதிமுகவுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் வரக்கூடிய காலங்கள் இருக்கலாம்ல. இருக்கு, முன்னே அவங்க வந்து இருக்கு, அதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க ரொம்ப சொற்ப எண்ணிக்கையில் இருந்தாங்க அதிமுக. ஆனா இப்போ ஒரு 40 தொகுதிகள் வர்றாங்க, இவங்க கம்மியாக, இவங்க 2 பேர் கம்மியாக இதே நம்பர் இதே ட்ரெண்ட் போச்சுன்னா விஜய் அவர்கள் தனித்தே ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா இருக்கு. மக்கள் திரு விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி குடும்பமா வந்து வாக்களிச்சிருக்காங்க, குடும்பமா வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு இந்த இனிஷியல் ட்ரெண்டை பார்க்கும்போது தெரியுது. பெரிய அளவுக்கு ஒரு கணிசமான விஷயங்கள் நடக்கலாமா? தாவேகா சார்பா ஒரு நகைப்புக்குறியா சொல்லுவாங்க, இது எல்லாமே நடக்குமா அப்படிங்கிறது ரொம்ப இனிஷியல் ட்ரெண்ட். அதையுமே நான் சொல்றேன், இது எல்லாமே ரொம்ப இனிஷியல் ட்ரெண்ட். இன்னும் 234 தொகுதிகளுக்கு அப்டேட்டே வரல, வெறும் 150 தொகுதிகளுக்கு தான். இன்னும் 84 தொகுதிகளுக்கு அப்டேட் வர வேண்டியது இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ஒருவேளை அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து கூட்டணி அமைச்சு ஆட்சி இல்ல, அதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்ல. நீங்க போற நம்பர்ஸை பார்க்கும்போது நம்ம இவ்வளவு நேரம் எப்படி பேசணும்னா 63, 40 பாருங்க, 103ல இருக்காங்க. போற முடிவுகளை பாருங்க, அதிமுக திமுக. நீங்க போற நம்பர்ஸை பார்க்கும்போது தாவேகா வந்து ஒரு கணிசமான அளவுக்கு சிங்கிள் மெஜாரிட்டி வருவாங்களோ அப்படிங்கிற மாதிரியான இடம் தான் தெரியுது. 80 தொகுதிகளில் இன்னும் 84 தொகுதிகள் என்ன வேண்டியது இருக்கு, 40 தொகுதிகள்னு வச்சுக்கலாமே, 100 தொகுதிகளில் அவங்க லீடிங் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில பின்னடைவை சந்திக்கிறத நம்ம பார்க்கிறோம். இது ஒரு முக்கியமான பிரேக்கிங். இது எல்லாமே ரொம்ப இனிஷியல் நீங்க பார்க்கலாம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பின்னடைவை சந்திக்கிறத பார்க்கிறோம். அங்க தாவேகா முன்னணியில இருக்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். சோ ஒரு தமிழக முதல்வர் ஒரு சுற்றுல கூட பின்னடைவை சந்திக்க கூடாது அப்படிங்கறது 2024 நாடாளுமன்ற தேர்தல் தெரியும். மோடி அவர்கள் 2 சுற்றுல வந்து பின்னடைவை சந்திச்சார். மிகப்பெரிய ஒரு டவுன்ஃபாலா இதுதான் முக்கியமான மெசேஜ் இந்த தேர்தல்ல. ஏன்னா ஒரு சிட்டிங் முதலமைச்சர் ஒரு சுற்றுல கூட பின்னடைவை சந்திக்க கூடாது. அவர் பின்னடைவை சந்திக்கிறாரு அப்படின்னா அப்போ தமிழக தேர்தல் களம் ஏதோ ஒரு மெசேஜ். நம்ம பேசும்போது கூட சொல்லியிருந்தோம், ஒரு 11 மணிக்கு நமக்கு அப்படியே தெரிஞ்சிடும்னு. என்னுடைய அனுமானம் வந்து ஒரு 3-4 மணி வரைக்கும் அதுவே நமக்கு தெரியுமா நமக்கு தெரியல. ஏன்னா வந்து ஃபைட் ரொம்ப க்ளோஸா தான் வந்து இருக்கு. திருவொற்றியூர் அங்கேயும் நம்ம பார்க்கிறோம், தாவேகா தான் முன்னிலையில இருக்கு. அதிமுகவும் 42 இடங்கள் ஏறி வராங்க. சோ திமுக 49. எனக்கு இன்னொரு விஷயங்கள் வருது என்னன்னா, இந்த 3 கார்னர் ஃபைட் தான் அடிப்படையில். இந்த 2 கார்னர் ஃபைட்ல இவங்களுக்குள்ள சீட்டை பிரிச்சுக்கிட்டு அதிமுகவுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்ல, அதுக்கான சூழ்நிலைகள் இனிமே வருமானு எனக்கு தெரியல. ஏனா வந்து இனிஷியலா வந்து இப்ப தாவேகா தான் வந்து முன்னணியில இருக்காங்க. விஎஸ் பாபு அவர்கள் அதிமுகல இருந்து தாவேகாக்கு போனவர், அவர் மு க ஸ்டாலின் அவர்களை பின்னடைவை சந்திக்க வைத்திருக்கிறார். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.